ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போமா? யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டார். அதற்கு முன்பதாக நாம் இன்றைக்கு அறுப்பின் பண்டிகையை கொண்டாடி வருகிறோம். ஏன் கொண்டாடுறோம்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க பார்க்கலாம். அறுப்பின் பண்டிகை கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டோடைய ஆலயத்தில் படைக்கிறது ஒரு கருத்து. வேற முதற் பலன் அப்படின்ட்டு என் மூஞ்சே பார்க்காம எதையாவது ஒரு கருத்தை சொல்லுங்க. கருத்தை சொல்லுங்க. எதையாவது ஒன்று சொல்லுங்க. சம்மந்தம் இல்லாமல் சொன்னாலும் பரவாயில்ல, எதையாவது ஒன்று சொல்லுங்க. சிறுவர்கள் யாரும் சரியா வராங்களோ இல்லையா, இந்த வெளியில ஒரு நாய் கிடக்கு, சரியா ஆலயத்துக்கு வந்துடும். அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளணும்னு ஆலயத்துக்கு வரணும். நான் பார்க்கும்போதெல்லாம் அழகாக வந்து கிடக்குது. யார் நாயின்னு சொல்லி தெரியல. உங்கள் நாய் தானா? சில காரியங்களை விலங்கிடம் இருந்தால் கற்றுக்கொள்ள முடிகிறது. சொல்லுங்க, அறுப்பின் பண்டிகை. அறுப்பின் பண்டிகை சொல்லுங்கடா சகோதரர்களா. நிலத்தில் விளையாததெல்லாம் வந்திருக்கு. அப்போ நிலத்தில் விளைந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே 430 ஆண்டுகள் இந்த எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அந்த ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? யார் போகிறா? எங்கே போகிறா? இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானான் தேசம் நோக்கி, இன்றைக்கு உள்ள இஸ்ரவேல் தேசம், சண்டை நடக்கல, இஸ்ரவேல் தேசம், அந்த தேசத்துக்கு போகிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா சும்மா சர்வ சாதாரணமாகலாம் போகலை. குடிக்க தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லை. நிறைய பேர் ஆண்டவர் கோவப்பட்டு அடித்து கொன்றார். இத்தனை தடைகள் மத்தியில் அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போயிடுவீங்க, கானான் தேசத்துக்கு உள்ளே போயிடுவீங்க, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நாடு கிடைக்கும். நீங்கள் உள்ளே போன உடனே இதெல்லாம் செய்யணும், இதை செய்யுங்க, இந்த மாதத்தில் அதை செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது ஒரே ஒரு காரியத்தை என்ன பண்ணுங்கன்னா, வருஷத்தில் ஒரு நாள் உங்களுக்கு நீங்கள் பயிர் செய்து விவசாயம் செய்து நீங்கள் சாப்பிட்றீங்களா ஆகாரம், அந்த நாட்கள் ஆகாரம் அதான் விசேஷமானது. அதை அறுவடை செய்யும் பொழுது ஆண்டவருக்குன்னு சொல்லி கொஞ்சம் எடுத்துட்டு வந்து மனப்பூர்வமாய் நீங்கள் வந்து படைக்கணும். அறுப்பின் பண்டிகையை நீங்கள் படைக்கணும். ஏன் தெரியுமா? எகிப்தில் அடிமையாக இருந்தீங்க. உங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க, ஏம்மா இந்த கோதுமையை அறுவடை பண்ணி ஆண்டோடைய ஆலயத்தில் கொண்டு போய் வைக்கிறீங்க, நெல்லை அறுவடை பண்ணி அந்த பழங்களை பறித்து ஏன் ஆண்டோடைய ஆலயத்தில் வைக்கிறீங்க? அப்போ உங்கள் பிள்ளைங்களிடத்துல நீங்கள் சொல்லணும், ஒரு காலத்தில் நம்முடைய தாத்தா பாட்டி பெற்றோர் அடிமையாக இருந்தாங்க, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தியா, போதுங்கிற அளவுக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்துருக்கிறாரா? அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தான் இந்த பண்டிகையை நாம் கொண்டாடுறோம்னு சொல்லி தன்னுடைய சந்ததிகள் தோறும் அதை சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் நினைவுகூறும் வண்ணமாக இந்த அறுப்பின் பண்டிகையை ஆண்டவர் படைத்தார். அல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களிடத்துல சொன்னீங்க? எந்த பிள்ளைகள்லாம் கேட்டாங்க? முதல்ல சொன்னீங்களா பிள்ளைங்களிடத்துல? நான் கேட்கும்போதே சொல்லாத நீங்கள் பிள்ளைங்களிடத்துல எப்படி சொல்லியிருப்பீங்க? அம்மா இதை ஏன் கொண்டு போய் வைக்கிறீங்க? சும்மா இருப்பேன், எனக்கே தெரியாது, நானே எதுக்கோ கொண்டு போய் வைக்கிறேன். அப்படியா? பிள்ளைங்க கேட்கும்போது சொல்லி கொடுக்கணும். ஏன் வைக்கிறீங்க இப்படி பொருள் கொண்டு அப்படின்னு கேட்டால் எதையாவது அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுங்க. சரியா? பிள்ளைகள் எதிர்கால சந்ததிகள் ஆலயத்துக்கு எப்போ வந்தாலும் சின்ன பிள்ளைங்களை பெற்றோர் முன்னாடி தள்ளி விட்டுறோன்னே முன்னாடி போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் தியானிப்போம். இந்த 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போமா? 1வது வசனம் தானியேல் 1:1. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே
பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். என்ன சம்பவம் இதுல வருது சொல்லுங்க? யோயாக்கீம் ராஜா அரசாண்ட 100வது வருஷம். தப்பு வந்தோன்னு தான் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லுங்க. எத்தனாவது வருஷம்? 3வது வருஷம். இதுதான் பைபிள் வசனத்துல இருக்குது, எல்லாருக்கும் தெரியுமே. என்ன கதை அதை சொல்லுங்க. எருசலேம்ல வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 609வது வருஷம் நடந்த சம்பவம் இதுன்னு. அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 609வது வருஷத்துல இந்த உலகம் முழுவதும் யாருடைய கையில் இருந்துச்சு தெரியுமா? எந்த சாம்ராஜ்யம் சொல்லுங்க? இந்த வசனத்திலே இருக்கு. யாருடைய சாம்ராஜ்யம்? அகில உலகமும் யாருடைய சாம்ராஜ்யத்தில் இருக்கு? பாபிலோன், நேபுகாத் நேச்சார். இன்றைக்கு இருக்கிற ஈரான் தேசம் இருக்குல்ல, சதாம் ஹுசேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈராக் அதிபர், அவங்க தேசம்தான். பாபிலோன் தேசம் அகில உலகத்தையும் ஆண்டு வந்த ஒரு நேரம். இந்த நேரத்துல எல்லா நாடுகளையும் கைப்பற்றி நேபுகாத் நேச்சார் இந்த உலகத்துக்கே தலைவரா அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த பாபிலோன் தேசத்துல யாருக்குமே அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. எப்படி அரசாங்கத்தை நடத்துவது அப்படின்னு சொல்லி ஞானம் கிடையாது. வீரம் இருந்துச்சு, பலம் இருந்துச்சு, எல்லா நாடுகளையும் சண்டை போட்டு கைப்பற்றிட்டாங்க, தவிர ஞானம் இல்லை அவங்களுக்கு. என்ன செய்யணும், எப்படி எல்லா நாடுகளும் தன்னுடைய கைவசம் வந்துடுச்ச, எப்படி ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஞானம் கிடையாது. என்னடா செய்யலாம்? எல்லா தேசத்தையும் கையில பிடிச்சாச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு மனிதன் சொல்லுகிறார், ராஜாவே, நம்ம பக்கத்துல யூதா அப்படிங்கிற ஒரு தேசம் இருக்குது, ரொம்ப சின்ன நாடு தான். அந்த நாடு யூதா தேசம் எது? எந்த தேசம்? யூதா, இஸ்ரவேல். ஒரு காலத்துல இதுக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேசம் 2ஆ பிரிஞ்சுச்சுன்னா, சாலோமோனுடைய நாட்களுக்கு பிறகு ஒன்னு யூதான் பிரிஞ்சிச்சு, ஒன்னு இஸ்ரவேல் பிரிஞ்சிச்சு. அத பழைய கதை ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. யூதா அப்படிங்கிற ஒரு சின்ன தேசம் இருக்குது. அந்த தேசத்துல உள்ளவங்க நல்ல ஞானவான்கள். நாம இதுவரை அந்த தேசத்தை கைப்பற்றல, யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டாங்க, நல்ல ஞானவான்கள். என்னடா நாம கைப்பற்றாத ஒரு நாடு இருக்குதா, அதுவும் சின்ன நாடு, யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டாங்களா, நல்ல ஞானவான்களா அப்படின்னு சொல்லி யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மோசேக்கு அறிவிக்கப்பட்டது. யாருக்கு? நேபுகாத் நேச்சாருக்கு அறிவிக்கப்பட்டது. நேபுகாத் நேச்சார் உடனடியாக தன்னுடைய படை வீரர்களை எடுத்துக்கொண்டு அந்த தேசத்தின் மீது எதுக்கு போனார்? அந்த தேசத்தின் மீது என்ன செய்வதற்காக போகிறார்? சண்டை போடலாம் போகல. அவங்க அப்பாவியான ஆட்கள், அங்க உள்ள வாலிபர்கள், ஞானத்துல சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சில பேரை தன்னுடைய நாட்டிற்கு அடிமையாக கொண்டு போவதற்காக நேபுகாத் நேச்சாருடைய படைகள் எங்க போறாங்க? எங்க போறாங்க? யூதா தேசத்துக்கு போறாங்க. இவன் கீழமுடிமண் பகுதிக்கு நேபுகாத் நேச்சார் வாரார் அப்படின்னா, அறிவாளிகள் ஞானவான்களை பிடிச்சிட்டு போறாருன்னா இதுல எத்தனை பேர் போவீங்க? யாரும் போக மாட்டீங்களா? உங்க பிள்ளைங்களும் போக மாட்டாங்களா? எல்லாரும் போவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ யூதா தேசத்துக்கு வந்தாச்சு. நல்ல பக்தி நிறைந்த ஒரு தேசம். எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி அவங்க வேலையை செஞ்சிட்டு இருந்தாலும், ஒரு சில கூட்டத்தார் ஆண்டவருக்கு பயந்து நல்ல ஞானத்தோடு பயபக்தியோடு இருக்கிறாங்க. ஞானத்தோடு இருக்கிற சில பேரை இந்த நேபுகாத் நேச்சாருடைய படை வீரர்கள் அப்படியே அள்ளிட்டு போறாங்க. எங்க கொண்டு போறாங்க? எங்க கொண்டு போறாங்க? எங்க தான் ஐயா கொண்டு போறாங்க? நேபுகாத் நேச்சார் வேற எங்கேயுமாவது கொண்டு போறாரு? அவர் தேசத்துக்கு கொண்டு போறாரு. எதுக்கு கொண்டு போறாரு? அங்க ஆட்சி செய்ய ஆளே இல்லை, படிச்ச ஆட்கள் இல்லை, எல்லாம் வீரர்கள் இருக்காங்க, தவிர ஞானவான்கள் யாருமே இல்லை.
இவங்களை கொண்டு போய் அவங்க மொழியை கற்றுக் கொடுத்து இவங்க நல்ல ஆலோசனை கொடுப்பாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. 2வது வசனத்தை வாசிப்போம். 2வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் அவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் வாசிங்க. சரி, இந்த யாரெல்லாம் ஞானவான்கள், அழகில் சிறந்தவர்கள், தனி திறமை உள்ளவர்கள், அவங்களெல்லாம் பார்த்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெற்றோரை விட்டுவிட்டு, தன்னுடைய வீட்டை விட்டுவிட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு அவங்கள எங்க நேபுகாத் நேச்சார் கூட்டிட்டு போறாராம்? எங்க கூட்டிட்டு போறாராம்? பாபிலோன் தேசத்துக்கு கூட்டிட்டு போறாரு. 3 வருஷம் பாபிலோன் தேசத்துல அவங்க பேசுற மொழிய இவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. கற்றுக் கொடுத்து இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பதவியை கொடுப்பாங்க ராஜ அரண்மனையில். இப்படி அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஆனா அவங்க பாபிலோன் தேசத்துல உள்ள ராஜா வந்தாச்சு, இங்க உள்ள மக்களை அவங்களுக்கு பிடிச்சவங்கள தூக்கியாச்சு. ஆலயத்தில் உள்ள சில பொருட்களை எடுத்து செல்லுகிறார். என்ன செய்கிறாரா? அதை வாசித்து பாருங்க. என்னெல்லாம் எடுத்துட்டு போறாரு? பாத்திரம் அப்படின்னா சமையல் பண்ற பாத்திரமா, வேற பாத்திரமா? ஆலயத்தில் உள்ள என்னெல்லாம் பாத்திரம்? அப்பம், திராட்சரசம், சொல்லுங்க. ஆலயத்தில் உள்ள பாத்திரம். பாத்திரத்தை கொண்டு போய் அவர் என்னையா செய்ய போறாரு? அந்த நாட்களிலே ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒரு இரவு ஆராதனையில் அன்னைக்கு இவ்வளோ பேர்லாம் வரல, நீங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்தீங்க. அதனால் உங்களுக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தாச்சு. ஆலயம் 3 பகுதிகளை உடையதுன்னு. மகா பரிசுத்த ஸ்தலம். இது என்ன பேர்? மகா பரிசுத்த ஸ்தலம். நீங்கள் இருக்கிறதுக்கு பேர் பரிசுத்த ஸ்தலம். வெளியில் அந்த நாய் படுத்த பார்த்தீங்களா, அது பேர் பிரகாரம். என்னது அதுக்கு பேர்? பிரகாரம். இப்போ ஜனங்கள் அந்த பிரகாரம் வர, சைடு பிரகாரம் வர வந்துக்கலாம், உள்ள யாரும் வர முடியாது. இந்த உள்ள ஒரு 3 பொருட்கள் வச்சிருப்பாங்க, முக்கியமான பொருட்கள். ஒன்று என்னன்னா, அந்த கதவு பக்கத்தில் ஒரு சமூகத்து அப்பங்களை அடுக்கிற ஒரு மேஜை மாதிரி வச்சிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசாரியன் வந்து பழைய அப்பத்தை எடுத்து தூக்கி தூர போட்டு நல்லா தொடச்சி புதிய அப்பத்தை வைக்கணும். ஒரு 12 அப்பம் அதில் வைப்பாங்க. அது ஒன்று. இந்த இருக்கு பாருங்களா, இந்த வாசலில் ஒரு குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்குல எப்பவும் திரியில தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ எண்ணெய் ஊற்றுவாங்க, ஒலிவ எண்ணெய். நேற்றைய தினத்தில் ஊற்றப்பட்ட எண்ணெயை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கு புதிய எண்ணெயை ஊற்றி திரியை வச்சு தீயை கொளுத்தி வைக்கும். பெரிய குத்து விளக்கு. இந்த இருக்கு பார்த்தீங்களா, நடுவில் இங்கே ஒரு தூபத்து மேடைன்னு சொல்லின்னு ஒன்று இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, சாம்பிராணி பொடியை போட்டு அதில் போட்டு தீயை வச்சு அந்த வாசனை நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும் ஆலயம் முழுவதும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதையெல்லாம் எடுத்து தூக்கி தூர போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் புதுசாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் 3 ஆசாரியர்கள் உள்ளே வந்து 3 பொருட்களுக்குரிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. புரியுதா நான் சொல்லி கொடுக்கறது? அங்கே என்ன இருக்கும்? அங்கே என்ன இருக்கும்? அப்போ வைக்கிற மேஜை, இன்னும் நிறைய பொருட்கள். இங்கே என்ன இருக்கும்? இந்த இடத்துல என்ன இருக்கும்? இப்படிதான், இதுதான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள், தங்கம், வைரம், விலையேறப்பட்ட பொருட்கள் அங்கங்கே அப்படி நிறைய தொங்கிட்டே இருக்கும். ஆசாரியர்கள் உள்ள வரும்பொழுது இதே மாதிரி ஒரு அங்கி போட்டுட்டு மணி கெட்டியிருப்பாங்க. உடம்பு ஃபுல்லாக சத்தம் கேட்கிற ஒலி எழுப்புகிற மணியை கெட்டியிருப்பாங்க. இடுப்பில் சங்கிலியால் கெட்டி அந்த சங்கிலி நீளமாக அங்கே வர போகும். ஏன் அப்படின்னா, அந்த நாட்களில் இதே மாதிரியெல்லாம் யாரும் உள்ளே வர முடியாது. ஒரு ஆசாரியன் உள்ளே வந்து முதல் பணியை அவன் செய்வான். என்ன பணி? முதல் பணியை அப்பம், 2வது பணி அந்த குத்து விளக்கு, 3வது பணி இந்த சாம்பிராணி, தூப வர்க்கம் இருக்குல்ல, அதுதான் சாம்பிராணி. 3 பேர் வெவ்வேறு நேரங்களில் வருவாங்க. ஒருவேளை பாவம் செஞ்சுட்டு உள்ளே வந்தான் அப்படின்னா அவன் உள்ளே வந்த உடனே தூங்கிடுவான். அப்படி தானே? உள்ளே வந்த உடனே செத்து போயிடுவான். ஆண்டவர் அடித்து கொன்று போட்டுருவார்.
ஐயோ அந்த ஆசாரியன் செத்துட்டான அப்படின்னு சொல்லி வெளியிருந்து பார்த்துட்டு இருக்கவங்க உள்ள வந்தா அவங்களும் செத்துருவாங்க. 2 பேர் உள்ள போய் செத்துட்டாங்க, நானும் போறேன் அப்படின்னு போனா அவங்களும் செத்துருவாங்க. சும்மா எல்லாரும் உள்ள வரக்கூடாதுன்னு அதுக்கு தான் அந்த சங்கிலி கட்டியிருப்பாங்க. செத்த உடனே என்னடா உள்ள போனவன் ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தமே கேட்கலையே, கடவுள் அடிச்சு கொண்டுட்டார் போல, ஏதோ ஒரு பாவியா இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த சங்கிலியை வச்சு வெளியே இருந்து இழுப்பாங்க. இறந்த மனிதனாக அவன் வருவான். இது அன்றைய நாட்கள்ல உள்ள ஒரு நீதி. இன்றைக்கு நாம எல்லாருடைய இடுப்புலையும் சங்கிலி கட்டிட்டு தான் உள்ள வரணும்னா வந்த உடனே எல்லாரும் ஸ்பாட் அவுட்டுன்னு, நானும் நீங்களும் தான், எல்லாரும் தான். அது அன்றைய நாட்கள்ல உள்ள ஒரு நீதி. பரிசுத்தவான் உள்ள வந்தா ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார், அவங்க வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுதான் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆலயம், மகிமை நிறைந்த ஆலயத்தை நேபுகாத் நேச்சார் உள்ள வந்து பொருட்கள், அவருக்கு தென்பட்ட பல 1000 கோடி கணக்கான மதிப்புள்ள பொருட்களை எடுத்துட்டு போயிட்டார். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்னடா இது, ஆசாரியர்கள் பாவம் செஞ்சுட்டு உள்ள வந்தாலே ஆண்டவர் அடிச்சிடறாரு, இந்த மனுஷன் எப்படி உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா எப்படி சொல்லுங்க? ஆண்டவர் இவனை அடிக்கலையா? பைபிள் சொல்லுது பாவம் செஞ்சுட்டு உள்ள வந்தா ஆண்டவர் அடிச்சே கொண்டு போடுவாரு. ஆனா இந்த நேபுகாத் நேச்சார் படை வீரர்கள் அசால்ட்டா உள்ள வந்து எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, ஆண்டவர் அவர்களை அடிக்கலையா? அடிக்கலையா? கேள்வி கேட்கிறேன், சொல்லுங்க, அடிக்கலையா? ஆண்டவர் அவங்க கையில ஒப்பு கொடுத்தார். வேற இருமுனா சொல்ல வேண்டாம்னு அர்த்தமா? சொல்லுங்க, ஏன் ஏன் ஆண்டவர் ஆசாரியர்கள் உள்ள வரும்பொழுது பாவம் செஞ்சுட்டு உள்ள வந்து அடிச்சு கொண்டுறாரு, அதே நேரத்துல தான் நேபுகாத் நேச்சார் ஒரு சில பேர் உள்ள வந்து களவாண்டுட்டு போறாங்களே, அவங்கள ஏன் ஆண்டவர் அடிக்கல? நான் யோசித்து பார்த்துருக்கேன். ஆமாண்ணா, ஏன் அடிக்கல ஆண்டவர்? சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்னவா இருக்கும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? சாலமோன் காலத்துல பெரிய தேவாலயம் கட்டியாச்சு. ஆனா திருப்தி இல்லாத ஜனங்கள் ஒவ்வொரு நேரமும் பாவம் செஞ்சு எதையாவது சொல்லி சொல்லி ஆண்டவரை கோவப்படுத்தி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா விக்கிரக ஆராதனை பண்ணி ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளேயும் அந்த விக்கிரகத்தை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள இருப்பார்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நீ வேணா இருந்துக்க, நீ வழிபடுற இந்த விக்கிரகம் வேணா உள்ள இருக்கட்டும், நான் போயிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வெளியே போயிட்டார். ஆண்டவர் இல்லாத ஒவ்வொரு ஆலயத்தினுடைய நிலைமையும் அப்படித்தான். துணிகரமாக அந்த நேபுகாத் நேச்சார் உள்ளே வருகிறான். ஆண்டவர் இருக்கும் பட்சத்தில் அவன் உள்ளே வந்த உடனே ஆண்டவர் அடித்து கொன்னு இருப்பார். எவ்வளவு துணிகரமா உள்ள வந்திருக்கான் பார்த்தீங்களா? இதெல்லாம் அவனுக்கு தெரியும் தானே, மகிமையான ஒரு ஆலயம், உள்ளே யாரும் போகக்கூடாது, போனால் ஆண்டவர் அடித்து கொன்று விடுவார். அவனுக்கு தெரிந்திருக்கிறது அந்த ஆலயத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள், ஆண்டவர் வெளியே போயிட்டாருன்னு சொல்லி. ஆண்டவர் வெளியே போயிட்டார். வெளியே போனது நிமித்தமாக ஆண்டோடைய பிரசன்னம் மகிமை இந்த ஆலயத்துல இல்லை. உள்ள வர்றாங்க, அவங்களுக்கு கண்ணில் பட்ட எல்லா பொருட்களையும் களவாண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த நேபுகாத் நேச்சார் எதெல்லாம் கொண்டு போயிருக்காரு சொல்லுங்க? இதெல்லாம் கொண்டு போயிருக்காரு. பாத்திரங்கள் வேற, சில துணிகள் வேற, என்னெல்லாமா கொண்டு போயிருக்காரு? வாலிபர்களை, ஆலயத்தில் உள்ள நிறைய விலை மதிப்பற்ற பொருட்களை நேபுகாத் நேச்சார் கொண்டு போயிட்டார். வர்ற நாட்களில், அடுத்த வாரம் அல்ல, அதுக்கு அடுத்த வாரத்தில், அடுத்த வாரம் குருத்தோலை ஞாயிறு எருசலேமுக்கு எப்படி ஆண்டவர் பவனியாக போனார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். ஆண்டவருக்கு சித்தமான அதுக்கு அடுத்த வாரத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும்.